ஆண்டுடைய பிள்ளைகளா நம்ம வாழ்றது வந்து அது அது ரொம்ப பாக்கியமானதா நான் பார்ப்பேன் எப்பவுமே. ஏன்னா பயங்கர சூறாவளி மாதிரி ஒவ்வொரு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது அது எங்கதான் போகுதுன்னே தெரியாது. அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே போயிடும், காணாம போயிடும். காலை தொட்டுட்டு போவோம், கையை தொட்டுட்டு போவோம், நம்மள தொட்டுட்டு போவோம். ஆனா எங்க போகுதுன்னே தெரியாது, காணாம போயிடும். அந்த அட்வான்டேஜ் தான் ஆண்டவர்ட்ட இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது இந்த அட்வான்டேஜ்க்குள்ளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த வசனங்களை நீங்க கேட்கும்போது கண்டிப்பாக அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும் பொறுமையோடு காத்துருங்களேன், ஜெபம் பண்ணிட்டு. ஆனா டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது, இந்த சூழ்நிலை எனக்கு முன்னாடி இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. அவருக்கு தான் முதல் ப்ரையாரிட்டிங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து அவரிடம் செபிக்கிறவங்களுக்கு அவர் கைவிடுவதே கிடையாது, ஒரு நாளும் கைவிடுவதே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது காரியம், அவர் செழிப்பாக்குகிறவர். சங்கீதம் 92:12 வசனம், நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் இருப்பான். அந்த அந்த லீபோனில் உள்ள கேதுருவும் அந்த நீதிமான் பனையை போல செழித்து வாழ்றது என்னது? அந்த செழித்து அந்த பனையை போல அந்த கேதுரு மரத்தை போல அப்படியே செழித்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்குதுன்னா, நல்லா கிரீனா பச்சையா அதை பார்க்கும் போதே ஒரு அழகு கலரா, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா சமாதானமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை தான் கர்த்தர் இங்க மீன் பண்றாரு. ஸோ செழிப்பாக்குகிறவர். செழிப்புனா என்னது? நம்மளுக்கு நிறைய காசு இருந்தா செழிப்பு கிடையாது, நம்மளுக்கு நிறைய நகைகள் இருந்தா செழிப்பு கிடையாது, சொத்து இருக்குதா செழிப்பு அதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போறோம். சோ ஒருவேளை நீங்க அப்படி செழிப்பை நினைக்கிறீங்கன்னாக்கா, எனக்கு மட்டும் ஒண்ணு இல்லையா, அதை நினைக்காதீங்க. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட சமாதானமா இருக்கிறேனா, சந்தோஷமா இருக்கிறேனா, அது போதும் ஆண்டவரே. அந்த அந்த இன்னர் பீஸ், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நித்தியமான ஆசீர்வாதம், அந்த சமாதானம், அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்கிறாரு. யாரோ நிம்மதி இல்லை சிஸ்டர் எழுதிருக்கிறீங்க, அவரை தேடி பாருங்க. அவரை தேடி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்காக தான் கர்த்தர் ஒருவேளை இதை பேசிட்டு இருக்கிறாரு. நிம்மதியெல்லாம் வந்து நம்ம அவரை தான் தேடணும். நிம்மதி வந்து உலகத்துல போய் நம்ம தேடவே முடியாது. ஸோ உலகத்துல போய் தேட முடியாது, அது கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா என் லைஃப்ல நான் எப்படி பண்ணேனாக்கா, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் முதல் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அதுதான் நான் செய்வேன். அது அது எங்க பறந்து போகுதுன்னே தெரியாது. பயங்கரமா சூறாவளி மாதிரி வந்தாலும் அத்தனை உபத்திரவங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நிம்மதியை கொடுக்கிற தேவனை என்னைக்குமே கைவிடாதீங்க.